மகாநதி சீரியல்ல இப்ப விஜய சாரதா வீட்டுக்குள்ள ஏத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய தடபுடலா கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. மார்க்கெட்டுக்கு போய் காய்கறிலாம் வாங்கிக்கிட்டு வந்து நம்ம விஜய்க்காக சாப்பாடு ஆக்கி போடுறதுக்காக நம்ம சாரதா முடிவு பண்ணி விருந்து மாதிரி சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே அதாவது கங்கா இவங்கலாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குமரன் நிவீன பார்க்கறதுக்காகவும், அங்க இருக்கிற நம்ம யமுனா கிட்ட விஷயத்த சொல்றதுக்காகவும் போயிருக்காப்லயாட்டுக்கு. இந்த மாதிரி விஜய் வந்துட்டாப்ல, விஜய அத்தை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம யமுனா முகத்த பார்க்கணுமே, அவ்வளவு சந்தோஷம். அப்பாடா! எப்படியோ விஜயும் அக்காவும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம யமுனாவோட ரியாக்ஷன் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு நிவீனுக்கு பயங்கர கோவம் வருது. யமுனா மேல என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளாரையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. உடனே நான் யமுனா வந்து அக்காவை பார்க்கணும் அப்படின்னு வேறையா சொல்றாப்புல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவேரி கன்சீவா இருக்கிறா அப்படிங்கிற விஷயத்தையும், கங்காவுக்கு முன்னாடியே அவ தான் கன்சீவ் ஆயிருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்ன உடனே இன்னும் இரட்டிப்பு சந்தோஷம் நம்ம யமுனாவுக்கு. இப்போ நான் உடனே உங்க கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல. நிவின் நானும் வரேன் அப்படின்னு சொன்ன உடனே, நீ வந்து யமுனாவை கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு குமரன் சொல்ல, இல்ல இல்ல நீனே அழைச்சிக்கிட்டு போன்னு சொல்லி பார்க்குறாப்புல. கடைசியில் நிவினே அழைச்சிட்டு வர சொல்லிட்டு நம்ம குமரனும் வந்துடுறாப்புல. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் தட்டப்புட்டலாம் விருந்து மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம கங்காவுக்கு சாப்பாடு சமைக்கிறத பார்த்துட்டு பசிக்குது, இப்பயே சாப்பிடணும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியா நம்ம யமுனாவும் வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுத்த உடனே கங்காவை கட்டி பிடிச்சி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. பழம்லாம் வாங்கிக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனா காவேரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யமுனா மேல கோவம் இருக்கு இல்லையா, அதனால பெருசா பேசிக்கல. ஃபைனலாக இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து மொட்டை மாடியில் தனியாக பேசிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சாப்பாடுறதுக்காக உட்காந்துருக்குறாங்க. அப்போ எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றாங்க. ஆனால் கங்கா மட்டும் சாப்பிட்றதுக்கு இடம் கூட இல்லை. இதனால் கங்காவுக்கு லைட்டாக கொஞ்சம் வருத்தம் இருக்குது. இருந்தாலும் அதை அப்பொழுதைக்கு சொல்லவே இல்லை. ஏன்னா கங்காவும் கன்சீவாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கும் சாப்பாடு போடாமல் மற்றவங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதா தான் கொஞ்சம் இதாக இருக்குது. மொட்டை மாடியில் நின்று பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது பேச்சு வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா, காவேரி கன்சீவாக இருந்தது முதல்ல நிவினுக்கு தான் தெரியும். நிவின் தான் காவேரியே ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிக்கிட்டு போனாப்புல அப்படின்னு சொன்ன உடனே இது வரைக்கும் சந்தோஷமாக இருந்த யமுனாவோட முகம் மறுபடியும் ருத்ர தாண்டவமாக மாறுது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.